இது நாளைக்கு தான் நிற்கல பார்த்து ஆகன்னு தெரியும். போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம். போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்ந்து 39 மாவட்டங்கள் வந்துருக்கோம். அந்த வகையில் நான் ஒரு வழக்கறிஞர் வந்திருக்காங்க. காந்தி வேடம் அம்பேத்கர் போட்டு எதுக்காக வந்தோம் அப்படின்னா, போதைப் பொருள் ஒழிப்பு தமிழகத்தை காப்போம் ஒன்னா நின்று என்ற மந்திரவாதியோடு சென்னையிலிருந்து ஆரம்பித்து பார்க் கவுன்சில் சேர்மன் பிளாக் ஆஃப் பண்ண, ஆவடி கமிஷனரேட்லேருந்து டெபுட்டி கமிஷனர் பிளாக் ஆஃப் பண்ண ஒரு மாவட்டமாக நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைக்கு அருகில் வந்திருக்கோம். ஒரு பிள்ளைங்களும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு காலேஜ் திறமை இருந்தும் இந்த போதையினால் அவங்களோட பாதைகள் மாறிடுது. இதை பார்த்துட்டு தொடர்ந்து சில கடைகள் ஸ்கூல் லிப்பு இந்த அஞ்சு இதெல்லாம் விற்கிறது நிறுத்திட்டாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கடை விற்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க வாங்க மாட்டோம்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க வேறு கடையை போய் வாங்க. அதனால் தயவுசெய்து போதை வேண்டாம் கண்ணு. இப்போது ரிட்டையர்ட் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் காந்தி வேடம் போட்டவர் ஒவ்வொரு வாரத்துக்கு உங்கள்கிட்ட பேசுவாங்க. உங்களிடம் கேட்டுக்கொள்வது, போதை வேண்டாம் கண்ணு, தமிழகத்தை காப்போம் முன்னா நின்று இந்த 2 வரிகளையும் நினைவில் வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக நான் நல்லா இருக்க வேண்டும் என்றால் அது சுயநலம். சமுதாயம் நல்லா வரும்போது உண்மையிலே அழுதுட்டுதான் வெளியே வரும். என்ன காரணம்னா, ஒரு வழியை நீ உணர்ந்தால் உயிருடன் இருக்கிறாய், பிறர் வழியை நீ உணர்ந்தால் மனிதனாக இருக்கிறாய் என்ற அர்த்தம். நாங்கள் மனிதனாக அந்த ஆஸ்பத்திரியில் கண்ணீரோட வெளியே வரோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாதுன்றதுனால தான் உங்களை தேடி நாங்கள் பேசிட்டு, தயவு செஞ்சு எந்த போதை பழக்கத்துக்கும் அடிமையாகாதீங்க. நீச்சல் தெரியும் அப்படின்றதுக்காக சாக்கடையில் போய் நம்ம நீச்சல் அடிக்கணுமா? நான் இருக்கும்போது நம்ம ஏன் இந்த மது அப்படின்றத நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம்? மது அப்படின்றது, மான்றது மகிழ்ச்சி, தூன்றது துக்கம். மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துக்கத்தில் முடியுது. தனிநபர் மகிழ்ச்சியை கொண்டாடுறான், குடும்பமாக உட்காந்து ஆஸ்பத்திரியில் துக்கத்தை கொண்டாடுறான். இது நமக்கு தேவையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஐயா. தயவு செஞ்சு ஒருத்தங்களும் எந்த போதை பழக்கத்துக்கும் அடிமையாக பாதுகாக்கிறதுக்காக தான் உங்களை தேடி காலையில் பேசிட்டு இருக்கிறோம். ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கும்போது வாழ்க்கையோடு அடிமையானதுனால குடும்பமே மருத்துவமனையில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் யாருன்றதை நீங்க ஒருத்தவங்களும் சிந்திச்சு பாருங்க. சீக்கிரமோ ஒரு நல்ல பழமொழி இருக்கும், அது ஒருத்தவங்க ஞாபகம் வச்சுங்க. எண்ணம் பிராக்டிகலா பார்த்துட்டு உணர்ந்துட்டு அந்த உணர்வோட பேசிட்டு இருக்கிறோம். திருப்பி ஒரு முறை சொல்றேன், மது அப்படின்றது மகிழ்ச்சியில் ஆரம்பிச்சு துக்கத்துல முடிகிறது. நீங்கள் உறுதிமொழி ஏற்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும். ஒரு போதையில்லாத சமுதாயத்தால் மட்டுமே ஒரு ஆரோக்கியமான அறிவுள்ள சமுதாயத்தை உருவாக்க முடியும். இந்த சமுதாயம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை. வணக்கம். அழகர் செந்தில், பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு அறக்கட்டளையிலேருந்து. நிறைய இன்றைக்கி போதை கலாச்சாரம் அதிகமாகிட்டு இருக்குது. ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, நிறைய இளைஞர்கள்லாம் மாட்டிக்கிட்டு அவங்களோட டேலண்ட் போய் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதை நான் பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ டேலண்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக நிறையா வரலாம். ஆனால் அவங்க அந்த சின்ன கூல் லிப்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. 7வது 8வது பசங்க இன்றைக்கி கூல் லிப் வாங்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறேன், தயவுசெய்து உங்கள் பையங்களை நினைங்க, உங்கள் பசங்க உங்கள்கிட்ட கேட்டால் கொடுப்பாங்களா? இல்லை, முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பணும். ஆனால் உங்கள் பசங்க இங்கே உங்கள் கடையில் வாங்க மாட்டாங்க, ஆனால் இன்னொரு கடையில் வாங்குவாங்க இல்லையா? அப்படி நம்ம சம்பாதிக்கணுமா? ஒரு சமுதாயத்தை அழித்து சம்பாதிக்கணுமான்னு யோசிங்க. ரெண்டாவது, இப்போ நான் 39 மாவட்டம் கிளம்பிட்டோம் தொடர்ந்து. அதாவது நான் ஒரு வழக்கறிஞராக, சக வழக்கறிஞர், 2 ரிட்டையர்டு போலீஸ் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்ஸு, காந்தி வச்சு அம்பேத்கர் வச்சு போட்டு சட்டமும் அகிம்சையும் கையில் எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்தை தமிழக அரசு துணை நிற்க, மக்களை நல்வழிப்படுத்த காவல்துறை மற்றும் பல நண்பர்கள் சப்போர்ட்டோட நாங்களாம் எங்களுடைய செலவில் நாங்களே ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு டெம்போ ட்ராவல் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டமாக போய் பேருந்து நிலையத்துலையும் மருத்துவமனை அருகிலும் நின்றுட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அவங்கள பேசிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு கிளம்புறோம். இது எதுக்காக? அந்த பிட் நோட்டீஸை தூக்கி போட்டக்கூடாது. இது போதையிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு விடுதலை பத்திரமா நினைங்க. ஒரு குட் மார்னிங் மெசேஜ், குட் நைட் மெசேஜ் அனுப்புறீங்க வாட்ஸ்அப்பில். இந்த ஒரு பிட் நோட்டீஸை ஃபோட்டோ எடுத்து அமிச்சிங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல இன்றைக்கி ஒரு பையன் முதல்ல போதையில் இன்றைக்கி அடிமையாகலாம், இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடிமையாகலாம். நம்ம பண்ண தப்பாக ரைட்டான்னு யோசிக்கலாம். இந்த சமயத்தில் அந்த ஒரு மெசேஜ் அவனுக்கு போயிருந்தா கண்டிப்பாக அந்த போதையிலேருந்து வெளியே வருவான். நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே சரி, அரசு ஆளுங்களோ தனியார் ஆளுங்களோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் நைட் வரையும் உழைக்கிறதுக்கான காரணம் என்ன? உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ஆனால் உங்கள் பிள்ளைங்க யாரோ ஒருத்தங்க கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை கெடுக்கக்கூடாது, அந்த பிள்ளைங்க சீரழிக்கக்கூடாதுன்ற ஒரே நோக்கம் தான். எந்த கட்சி, ஜாதி, மதம் நான் சேர்ந்தவங்க கிடையாது.
மக்களுக்காக மக்கள் என்ற குரலில் நாங்கள் தொடர்ந்து இதை பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எங்கே இப்போ சேலம் மாவட்டத்தில் இருக்கோம். இதான். நன்றி, வணக்கம். என்னோடய பேர் அட்வொகேட் செந்தில் என்ற அழகர் செந்தில். இவர் ரிட்டையர்டு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் சாம்பனட் சார், ரிட்டையர்டு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் டேனியல் சார், சக்திவேல் சார், சுசித்ரா அண்ட் ரிஷி, இவங்க எல்லாமே வந்து பத்மநாபன் வந்திருக்காங்க. எல்லாமே வந்திருக்காங்க. ஒரு 7 பேர் கொண்ட குழுவாக நாங்கள் வந்து பயணம் பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம்.